ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1048. இங்கு சைத்தன்ய மகாபுரின் முடிவான லீலைகளை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் நித்யானந்த பிரபு இடம் மீனகேதனா ராமதாசா என்ற பணியால் இருந்தான். இவர் பக்தி பரவசத்தின் இருப்பிடம் பர்த்வான் மாவட்டத்தில் நைவாட்டி என்ற இடத்திற்கு அருகே ஜமதா பூரி உள்ள என் வீட்டில் ஒரு தடவை சங்கீர்த்தன வைபவம் நடைபெற்றது. இதற்கு அழைப்பிதழ் பெற்ற மீனகேதனா ராமதாசா அங்கு வந்து சேர்ந்தார். பக்தி பரவசத்தில் ஆழ்ந்த இவர் என் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்தார். ஏராளமான வைஷ்ணவர்கள் வந்து அவர் திருவடியில் விழுந்து வணங்கினார்கள். கடவுள் பற்றி மோன நிலையில் இருந்த மீனகேதனா ராமதாசா சேவிக்கும் பக்தன் ஒருவன் தோளில் எழுந்து அமர்ந்து கொள்வார். சிலரை புல்லாங்குழலால் அடிப்பார் அல்லது லேசாக கன்னத்தில் அறைவார். மீனகேதனா ராமதாசாவின் கண்களை உற்று நோக்குவதே ஒருவனை அள வைத்துவிடும். அந்த அளவுக்கு கண்ணீர் தாரதாரையாக வடியும். சில சமயம் ரோமக்கால்கள் விரைந்து எழுந்து நிற்கும் கடம்ப மலர்களைப் போல், சில சமயம் ஒரு அவையும் குத்திட்டு நிற்க, மற்றொரு அவையும் நடுநடுங்கும். நித்யானந்தா என மீனகேதனா உரத்த குரலில் கூச்சலிட அவரை சுற்றி உள்ளவர்கள் ஆச்சரியத்தில் பெருமூச்சு விடுவார்கள். குணர்வை மிஸ்ரா என்ற கண்ணியமிக்க பிராமணன் விக்கிரக பூஜை செய்து கொண்டு இருந்தார். மீனகேதனா ராமதாசா முற்றத்தில் அமர்ந்து இருந்ததால் அவருக்கு இந்த பூஜாரி வந்து நமஸ்காரம் செய்ய கிடையாது. இதை பார்த்த ராமதாசா கோபம் பொங்க கிடையாது. நித்யானந்த பிரபுவை அலட்சியம் செய்வதாக கருதி இவர் பொங்கி எழுந்தார். இதோ இன்னொரு ரோமஹர்ஷன சூதர் பலராம பிரபுவுக்கு மரியாதை செய்ய தவறியவர். பின்பு மீனகேதனா ராமதாசா ஆடி பாடி மனம் குளிர மகிழ்ந்தார். பூஜை செய்து கொண்டிருந்த குணர்வை மிஸ்ரா கோபம் கொள்ள கிடையாது. சங்கீர்த்தனம் முடிந்த பிறகு மீனகேதனா ராமதாசா புறப்பட தயாரானார். கூடியிருந்த அனைவரும் ஆசி வழங்கிவிட்டார்கள். என் சகோதரரும் தர்க்கம் புரிந்தார். என் சகோதரர் மகாபுருவை மலைபோல் நம்பியவர். நித்யானந்தரிடம் சிறிதே நம்பிக்கை வைத்திருந்தார். இதையடுத்து ராமதாசா வருந்தினார். என் சகோதரன் உடன் வாய்ச்சண்டை போட்ட பிறகு அவர் புல்லாங்குழலை முறித்து விட்டார். எழுந்து வெளியே போய்விட்டார். நான் எனது சகோதரனை கடிந்து கொண்டேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரும் நித்யானந்த பிரபு இரு உடல் ஓர் இரு ஆகும். இருவருமே சர்வேஸ்வரனின் சொரூபம். ஆகையால் நித்யானந்த பிரபுக்கு படியாது போனால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஒருவரிடம் நம்பிக்கை வைத்து மற்றவரை அவமதித்தால் பாதி கோழியை ஏற்றுக்கொள்ளும் வாதம் ஆகின்றது உங்கள் தர்க்கவாதம். இருவரையுமே நம்பாது நாத்திகனைப் போல் மேல் ஒருவர் மட்டும் நம்பி மற்றவரை அவமதிப்பது மகா பாதகம் என்றார் அவர். பின்பு என் சகோதரன் அவர் காலில் விழுந்து விட்டார். இவ்வாறாக நித்யானந்த புரின் மகத்துவத்தை விவரித்து இருக்கிறேன். இங்கு நித்யானந்த புரவின் இன்னொரு குணாதிசயத்தை கூறுகின்றேன். அன்று இரவு நான் கனவு கண்டேன். நித்யானந்த பிரபு கனவில் என்னை நோக்கி வந்தார். என் சகோதரனை கண்டித்து அவருக்கு பிடித்திருந்தது போலும் அவர் காலில் விழுந்து வணங்கினேன். அவர் என் சிரமேல் தன் தாமரை திருடியை வைத்து என்னை ஆசீர்வதித்தார். எழுந்திரு எழுந்திரு என்றார். நான் நிமிர்ந்து பார்த்தேன். என்னே அவர் பெரிய அழகு. அவர் கருமேனியன். அவருடைய கம்பீர தோற்றம் அவரை மன்மதனாக காட்டிற்று. அழகான புஜம், கை, கால், கண்ணோ தாமரை. அவர் பட்டு துணி அணிந்திருந்தார். பட்டு தலைப்பாகை அணிந்திருந்தார். பொன்னாலான காதணி, பொன்னாலான அங்கி, தங்கக்காப்பு இத்தியாதி சகிதம் அவர் காட்சி தந்தார். காலில் தண்டை, கொலுசு, கழுத்தில் மலர் மாலை, மேனி முழுவதும் சந்தன பூச்சு, நெற்றியில் அழகான திலகம். நித்யானந்த நடை யானை நடையை பழித்தது. முகமோ கோடிக்கணக்கான முழு மதியை விட ஒளி வீசின. அடிக்கடி வாயில் தாம்பூலம் குதப்புவதால் பல்வரிசை மாதுளை முத்துக்கள் போல் இருந்தன. அவர் மேனி பேரின்ப நிலையில் இருந்து உடல் இங்கும் அங்கும் அசைந்தன. வாய் கணீரென குரலில் கிருஷ்ணா கிருஷ்ணா என முணுமுணுத்தன. கையில் சிகப்பு தடி பிடித்த நித்யானந்தர் மதம் பிடித்த சிங்கம் போல் தெரிந்தார். அவரை சுற்றி இங்காரமிடும் தேனீக்கள் மற்றும் இடையர்
உடைதெறித்த பக்தர் கூட்டம். பக்தி பரவசத்தில் இந்த பக்தர்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என உச்சரித்தார்கள். சிலர் புல்லாங்குழல் தாரை வாசிக்க, இன்னும் சிலர் ஆடினார்கள், பாடினார்கள். சில பக்தர்கள் நித்யானந்த பிரபுவுக்கு தாம்பூலம் அளிக்க, வேறு சிலர் வெண்சாமரம் வீசினார்கள். இப்படியாக நித்யானந்த பிரபு சர்வ ஆரபண பூசணனாக, சர்வ அலங்கார சொரூபனாக, சர்வ ஐஸ்வர்யக்காரனாக பார்த்தேன். நான் அவர் வடிவம், தன்மை, லீலைகள் எல்லாமே தெய்வீகம் ஆனது ஆகும். பக்தி பரவசத்தில் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். நித்யானந்த பிரபு புன்சிரிப்பு சிரித்து என்னை பார்த்து பேசினார். கிருஷ்ணதாசரி, அஞ்சாதீர்கள், விருந்தாவனம் செல்லும், அங்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்றார் அவர். அவர் தன் கையால் செய்கை காட்டி விருந்தாவனத்துக்கு வழிகாட்டி விட்டார். பிறகு திடீரென மறைந்து விட்டார். இந்த சமயத்தில் நான் மயங்கி கீழே விழுந்து விட்டேன். விழித்து பார்த்ததும் பொழுது விழுந்து இருப்பது தெரிந்தன. கனவில் பார்த்தது, கனவில் கேட்டது, இதையெல்லாம் வைத்து பார்த்த பிறகு பிரபு என்னை விருந்தாவனம் செல்ல கூறுகின்றார் என்று முடிவு கட்டினேன். அடுத்த நொடி விருந்தாவனம் செல்ல தொடங்கினேன். நித்யானந்த பிரபு கருணையினால் சந்தோஷமாக சௌபாக்கியமாக விருந்தாவனம் சென்று அடைந்து விட்டேன். நித்யானந்த பிரபுக்கு ஜெய். அவர் அருளால் விருந்தாவனத்தில் தஞ்சம் புகுந்தேன். அவர் அருளால் ஸ்ரீ ரூப, ஸ்ரீ சனாதன, ரகுநாததாசா சத்சம் கிடைத்தன. ஸ்ரீ நித்யானந்த பிரபு திருவடி ஓங்குக. அவர் அருளால் ஸ்ரீ ராதா கோவிந்தா திருவடியில் சரண் புக முடிந்தது எனக்கு. நான் ஜகாய் மதாய் இவர்களை விட கேடுகட்டவன், மலத்தில் நெளியும் புழுக்களில் தாழ்ந்தவன். என் பெயரை கேட்ட ஒருவன் தன் நல்ல பெயர்களை தொலைத்தவன் ஆவான். என் பெயரை சொன்னாலே பாவம் தீண்டும். இப்படிப்பட்ட தாழ்ந்தவனுக்கு இந்த உலகத்தில் நித்யானந்த பிரபுவை தவிர யார் அருள் புரிய முடியும்? நித்யானந்த பிரபு பக்தி போதை தலைக்கு ஏறியவர், கருணை சொரூபம். ஆதலால் அவர் இது நல்லது இது கெட்டது என பார்ப்பது கிடையாது. தன் திருப்பாதத்தில் பணியும் யாவற்றையும் அவர் நற்கதி பெறச் செய்கின்றார். இந்த வகையில் என் போன்ற ஒரு பாவியை, இழிந்தோனை கரை சேர்த்தவர் அவர் ஆவார். விருந்தாவனத்தின் பிரதான மூர்த்தியான மதன கோபாலன் ராச நடனத்தை அனுபவிப்பவர். அவர் மன்மதனுக்கு மன்மதன், ராதையும் லலிதாவும் இருபக்கமும் சேவகம் புரிய அவர் அனைவரையும் வசீகரிப்பவர். நித்யானந்தர் கருணையால் ஸ்ரீ மதனமோகனன் தரிசனம் கிடைத்தன. அவரால் ஸ்ரீ கோவிந்தன் தரிசனம் கிடைத்தது. வார்த்தைகளால் இதை விளக்க முடியாது, வெளியிலும் சொல்லக்கூடாது. இதை ஆசை மரங்கள் சூழ்ந்த ஆரண்யத்தில் விருந்தாவனம். இங்குள்ள கோவில் பலிபீடம் நவமணிகள் ஆனது. இங்கு விரஜபூமி மன்னன் ஸ்ரீ கோவிந்தன் நவரத்ன சிம்மாசனத்தில் கொலுவீற்று தன் மாட்சிமையை அகிலமெல்லாம் பரவச் செய்கின்றார். இடதுபுறம் திருமதி ராதாராணி மற்றும் அவரது தோழியர்கள். இவர்களுடன் ஸ்ரீ கோவிந்தன் ராசிலீலை மற்றும் இதர லீலைகளை அனுபவிக்கின்றார். ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பகவானின் இனிமையை விளக்குகின்றார். நண்பா, உங்களுக்கு வையத்து நண்பர்கள் உசத்தி என்றால் யமுனை நதிக்கரையில் கோவில் கொண்டு இருக்கும் புன்னகை முகத்தான ஸ்ரீ கோவிந்தனை தரிசிக்காதீர்கள். ஒரே வழியில் பார்வை பார்த்து அவர் உதட்டில் ஊதுகுழலை பொருத்தி காட்சி தருகின்றார். உதடுகளா அது? அன்றே மலர்ந்த கள்ளிக்கத்தைகள் முக்கோண வடிவத்திலான அவர் தெய்வீகமேனி முழு நிலவில் மின்னுகின்றன. சந்தேகம் கிடையாது, ஸ்ரீ கோவிந்தன் விரஜபூமி மன்னனின் மைந்தன். மூடனே அவரை சிலை என நினைப்பான். நித்யானந்த பிரபு தாமரை திருவடி அளிக்கும் தனி பெருங்கருணையை யார் வர்ணிக்க முடியும்? அவர் கருணை அல்லவா நான் ஸ்ரீ கோவிந்தன் திருவடியை பற்றினேன். விருந்தாவனத்தில் வசிக்கும் வைஷ்ணவ கோஷ்டியர் எல்லோரும் கிருஷ்ணருடைய திருநாமத்தை ஜபம் செய்வதில் ஆழ்ந்து இருக்கின்றார்கள். பிரபு சைத்தன்யரும் பிரபு நித்யானந்தரும் அவரது உயிரும் ஜீவனும் ஆவார்கள். எனவே இவர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா பக்தி சேவை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு லீலைகள் வரை அறை இல்லாதவை, ஆழங்காண முடியாதவை. விருந்தாவனதாசா தாக்குரா எழுதிய சைத்தன்ய பாகவதம் என்ற மாபெரும் நூலில் இவற்றையெல்லாம் விளக்கி இருக்கின்றார். இதன் விளைவாக பிற்காலத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு புரிந்த லீலைகள் கூறப்படாமல் விடப்பட்டன. எனவே விருந்தாவன பக்தர்கள் இதனை கேட்க ஆவலாக இருந்தார்கள். விருந்தாவனத்தில் கற்பகத்தருக்கள் அடியில் ஒரு புண்ணிய ஸ்தலம்.
அங்கே ஒரு தங்க சிம்மாசனம். இந்த தங்க சிம்மாசனத்தை எத்தனையோ அணிகலன்கள் அலங்கரிக்கின்றன. இதன் மீது வீற்றிருப்பவர் கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் மன்மதன். அவருக்கு வஸ்திரங்கள் ஆபரணங்கள் இன்னும் எத்தனையோ சோப ஆச்சாரங்களால் வழிபாட்டு சேவை நடைபெறுகின்றது. இந்த கோவிலில் ஆயிரம் சிப்பந்திகள் பயபக்தியுடன் பகவானுக்கு சேவை புரிகின்றார்கள். இந்த வைபோகத்தை சொல்ல முடியாது. ஸ்ரீ கோவிந்தன் பிரதம சேவகன் ஸ்ரீ ஹரிதாச பண்டிதர். இவர் சாது, சகிப்புத்தன்மை கொண்டவர், சாந்த சொருபி, தயாளன், சீரியன், இன்சொலன், செய்கைகளில் நிதானி. இவர் எல்லோரையும் மதித்தார். எல்லோருடைய சேமத்திற்கும் பாடுபட்டவர். இவர் சந்தர்ப்பவாதம், அழுக்காறு, பொறாமை அறியாதவர். கண்ணனுக்குரிய 50 தன்மைகளும் இவரிடம் முழுவதும் உண்டு. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான அனந்த ஆச்சாரிய கதாதர பண்டிதன் சீடன். இவர் நற்பண்புகளின் உறைவிடம், எப்போதும் கடவுள் பக்தியில் ஆழ்ந்திருப்பவர். இவரின் சீடன் ஹரிதாசா பண்டிதர். பிரபு சைத்தன்யர், பிரபு நித்யானந்தர் இவரின் லீலைகளை செவி கொடுத்து கேட்டு திருப்தி அடைந்தவர் ஹரிதாசா பண்டிதர். இவர் முழு சந்திரன் போல் ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்தை உபன்யாசம் செய்து ஒளியூட்டி இருக்கின்றார். தன் அகாரண கருணையினால் பண்டித ஹரிதாசா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிற்காலத்தில் லீலைகளை என்னை எழுத்தில் வடிக்கச் சொன்னார். அவர் எத்தனையோ விருந்தாவன பக்தர்கள் சைத்தன்ய மகாபிரபு பிற்காலத்தில் லீலைகளை கேட்க விரும்பினார்கள். இந்த பக்தர்கள் அனைவரும் பிற்காலத்தில் லீலைகளை எழுதுமாறு என்னை வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் ஆணையின் பேரில் நூல் இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுத முயன்றேன். வைஷ்ணவர்கள் ஏவி விட்டார்கள். விசாரத்துடன் மதனமோகன் கோவிலுக்கு போய் உத்தரவு கேட்டேன். கோவிலுக்குள் நுழையும் சமயத்தில் கோசனி தாதா என்ற அர்ச்சகர் பகவானுக்கு திருவடி சேவை செய்து கொண்டு இருந்தார். மதன மோகனன் திருவடியில் பிரார்த்தனை செய்தேன். இந்த சமயத்தில் பகவான் கிருஷ்ணரின் கழுத்தில் இருந்த மலர் மாலை சரிந்து விழுந்தது. இதை பார்த்த வைஷ்ணவர்கள் ஹரிபோல் என கத்தினார்கள். இப்பொழுது அந்த அர்ச்சகர் சரிந்த மாலையை கொண்டு வந்து என் கழுத்தில் போட்டார். எனக்கு வெகு சந்தோஷம். பகவானின் உத்தரவு கிடைத்துவிட்டது. தாமதியாமல் இந்த நூலை எழுதத் தொடங்கிவிட்டேன். வாசஸ்தவமாக நான் எழுத கிடையாது. மதனமோகனன் என்னை எழுத வைக்கின்றான். நான் எழுதுவது கிளிப்பிள்ளை மொழி போல. மந்திரவாதி ஒருவன் மரப்பொம்மையை ஆட்டி வைப்பது போன்றதாகும். மதனமோகனை ஆட்டி வைக்கின்றார். விருந்தாவனதாசா தாக்குரா பாதம் பணிந்து அவரிடம் அனுமதி பெற்றேன். அவர் உத்தரவு அளித்த பிறகு இந்த புனித காவியத்தை படைக்க துவங்கினேன் என்றார் அவர். நான் மூடன், இழிபிறவி, சாதாரணன். எனக்கு மண்ணாசையே உயர்ந்தது. இருப்பினும் வைஷ்ணவ அடியாரின் ஏவலால் இந்த தெய்வீக காவியத்தை எழுத உற்சாகம் பிறந்தது எனக்கு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்தர், அத்வைத ஆச்சாரியர் மற்றும் இவர்களின் பக்தர்களான ஸ்வரூப் தாமோதரா கோஸ்வாமி, ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரங்கநாததாச கோஸ்வாமி, என் ஆன்மீக ஆசான் சீல ஜீவ கோஸ்வாமி, இந்த மகா புருஷரின் பொற்பாதம் போற்றி. இவரின் திருவடியே என் குரு. என் வார்த்தைகள் என் சீடர்கள். இந்த சீடர்களை நான் ஆட்டி வைத்து இருக்கின்றேன். இந்த சீடர்களின் வார்த்தைகளின் கோர்வை கண்டு அவர்களின் குரு அவர்களை ஆட்டி வைப்பதை நிறுத்திவிட்டார். இப்போது என் வார்த்தைகள் மௌனைகள் ஆகிவிட்டன. என் அனுபவமற்ற வார்த்தைகள் தானாக ஆடாது. குரு கடாட்சத்திலே இவை ஆடின. ஆடிய பிறகு இப்போது ஓய்வு எடுத்து உள்ளன. கடைசியாக வாசகரின் தாமரை திருவடிகளை போற்றுகிறேன். அவர்கள் திருவடி சர்வமங்கலம் தரட்டும். இந்நூலில் விவரித்தபடி ஒருவன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை கேட்டால் அவர் தாமரை திருவடியை கழுவி, அப்படி கழுவிய தண்ணீரை குடிப்பேன். என் வாசகர்களே, நின்றால் போற்றி. நீங்கள் இந்த தேவ அமிர்தத்தை அறிந்துவிட்டீர்கள். நான் மெனக்கட்டது வீண் போக கிடையாது. ஸ்ரீரூப ஸ்ரீ ரங்கநாத கோஸ்வாமிகள் திருவடி பற்றி அவர்கள் அடிச்சுவற்றில் அவர்களின் அருளால் கிருஷ்ண தாசனாகிய நான் ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிரத்தை விவரிக்கின்றேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சரித்தாமிருத்தம் சாட்சாத் சர்வேஸ்வரனான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் வாழ்க்கை வரலாறு சர்வ மங்களத்தை கொடுக்கவும் அமங்கலத்தை போக்கவும் வல்லது. ஒருவர் இந்த அமிர்தத்தை பருகினால் அவர் தாமரை திருவடியில் தேனியாக ரீங்காரம் இடுவேன். இந்த நூல் நிறைவு பெற்று விட்டது.
ஸ்ரீ மதன மோகனன் ஸ்ரீ கோவிந்தன் புகழ் பாடி இந்த நூலை ஸ்ரீ சைத்தன்ய தேவரின் கமல மலர் பாதத்தில் இடுகின்றேன் என்றார் அவர். தன்னை அறிந்த பக்தர்கள் தேனீக்கள் கண்ணனின் திருவடியில் பித்து பிடித்து அலையும் ஜென்மங்கள் இந்த திருவடியில் வாசம் அகிலத்தை நறுமண கமலச் செய்யும். இந்த புண்ணிய ஆத்மாக்களை யார் கைவிட முடியும்? விருந்தாவனத்தில் 1537 ஆண்டு சகாப்தம் ஜேஷ்ட மாதம் தேய்பிரை பஞ்சமி தினத்தில் மே ஜூன் தமிழர் கணக்கில் வைகாசி மாதத்தில் ஓர் ஞாயிறன்று இந்த மகாகாவியம் நிறைவு அடைந்துவிட்டது. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி இது நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிருத்தம் இடைக்கால இந்தியாவின் மாபெரும் இலக்கியமணி, இலக்கிய மேன்மை, வேதாந்த ஆழம் பொதிந்த நூலாகும். இது இன்று இந்நூல் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு வாழ்க்கை மற்றும் போதனைகளை உணர்த்தும் ஆதி காவியம் என உலகெங்கிலும் கருதப்படுகின்றது. சைத்தன்ய தேவர் அல்லது ஆதி உன்னத புருஷரின் நிலை என்ன, நம் நிலை என்ன, இரண்டிற்கும் உள்ள உறவு என்ன, அவர் யார், நாம் யார், அதி உன்னத சைத்தன்யர் போல் நாம் எங்கனம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது போன்ற வினாவிடை பயிற்சியே சைத்தன்ய சரித்தாமிருத்தம் ஆகும். हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்